ஜகா வாங்கிய செந்தில் பாலாஜி அதிர்ச்சியில் ஆதரவாளர்கள். நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்க. அப்படியே இந்த சேனலுக்கு வரக்கூடிய புதிய பார்வையாளராக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்புறம் வீடியோ பாருங்க நண்பா. திமுகவுடைய முன்னாள் அமைச்சர், அது மட்டுமல்லாமல் சமூகத்திலே மிகப்பெரிய ஒரு அந்தஸ்து வாய்ந்த நபராக இன்றளவும் இருக்கக்கூடியவர் யாருன்னா நமது அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்கள். அப்படிப்பட்ட செந்தில் பாலாஜி அவர்கள் தற்போது ஜகா வாங்கி இருக்கிறார். அதாவது வழக்கு போடப்பட்டு அந்த வழக்கு தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. அதை எதிர்த்து மேல்முடும் செய்திருக்கிறார். அந்த மேல்முடு செய்த வழக்கு இவ்வளவு நாள் விசாரணை என்பது போய் கடைசியாக தீர்ப்பு வரக்கூடிய சூழ்நிலையிலே செந்தில் பாலாஜிகள் வழக்கு வேண்டாம் நாங்களே வாங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்லி வழக்கை திரும்ப வாங்கியிருக்கிறார். அப்படி என்ன காரணம், எந்த வழக்கை திரும்ப வாங்கியிருக்கிறார், இதனால் என்ன பிரச்சனை நடக்க போகிறது அப்படின்னு பார்த்தோம்னா, செந்தில் பாலாஜிகள் கடந்த ஜூன் மாதம் வாக்கில் கைது செய்யப்படுகிறார். இதோடு கிட்டத்தட்ட ஒரு 14 மாதங்கள் முடிவடைஞ்சு 15ஆம் மாதம் தொடங்கிருச்சு அப்படின்னு சொல்லலாம். இப்போ 1.5 வருடங்கள் பக்கம் செந்தில் பாலாஜிகள் புழல் சிறையிலே இருந்து கொண்டிருக்கிறார். இப்படிப்பட்ட ஒரு சூழலில் செந்தில் பாலாஜிகள் ஜாமீன் மீதான வழக்கில் ஒரு புறத்தில் விசாரணை போய்கிட்டு இருக்கு. இன்னொரு புறத்திலே செந்தில் பாலாஜியின் மீது குற்றச்சாட்டுகள் பதிவு பண்ணக்கூடிய வேலையும் இன்னொரு புறத்தில் போய்கிட்டு இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். இப்ப அமலாக்கத்துறை வழக்கிலிருந்து என்னை விடுவிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி முதலாக எம்பி எம்எல்ஏக்கள் விசாரிக்கக்கூடிய சென்னை முதன்மை சிறப்பு நீதிமன்றத்திலே வழக்கு தொடுக்கிறார் செந்தில் பாலாஜிகள். வழக்கை விசாரிப்பாத நீதிபதிகள் அந்த வழக்கை தள்ளுபடி பண்றாங்க. உடனே அதை எதிர்த்து சென்னை உயர்நீதிமன்றத்திலே வழக்கு தொடுக்கிறார் செந்தில் பாலாஜி. அமலாக்கத்துறை மீது தவறான ஒரு வழக்குகளை பகிர்ந்திருக்கிறது. என்னை சமூகத்தில் மிகப்பெரிய ஆளாக இருக்கிறேன், என்னுடைய பெயருக்கு களங்கம் விளைவிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லித்தான் அமலாக்கத்துறை என்னை வழக்கிலே இழுத்திருக்கிறது அப்படின்னு சொல்லித்தான் வழக்குகள் தொடுக்கப்படுகிறது. வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் இத்தனை நாட்கள் விசாரணை என்பது முடிக்கக்கூடிய ஒரு சூழலை தருவாயிலே இன்றைய தினம் பார்த்தீங்க அப்படின்னா செந்தில் பாலாஜி தரப்பு அந்த வழக்கை நாங்கள் திரும்ப வாங்கிக் கொள்கிறோம் அப்படின்னு சொல்லி அமலாக்கத்துறை வழக்கிலிருந்து என்னை விடுவிக்க வேண்டும் சொன்னாங்க. அந்த வழக்கை திரும்ப வாங்கியிருக்கிறாங்க. அந்த வழக்கானது தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற தகவல் வெளியாகி இருக்கிறது. காண்டி செந்தில் பாலாஜி அவர்கள் இப்படி திடீரென ஜகா வாங்கி இருக்கிறார். அதாவது புறத்திலே ஜாமீன் மீதான வழக்குகளில் தீர்ப்புகள் தேதி எப்பன்னு சொல்லாம ஒத்தி வச்சிருக்காங்க. இந்த முறை எப்படியும் ஜாமீன் கிடைப்பதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலுமே ஒரு புறத்தில் பார்த்தீங்கன்னா நமது கலைஞர் கருணாநிதியோட உதவியாளராக இருந்த எஸ்.ஆர். ராதாகிருஷ்ணன் பார்த்தீங்கன்னா செந்தில் பாலாஜி அவர்களுக்கு ஜாமீனை கிடைக்க வாய்ப்புகள் கிடையாது, அதற்கு திமுக தான் காரணம் அப்படிங்கிற மாதிரி குண்டை தூக்கி போட்டிருக்கார். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே செந்தில் பாலாஜி அவர்களுக்கு அமலாக்கத்துறை வழக்கிலிருந்து என்னை விடுவிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி அந்த வழக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒருவேளை தள்ளுபடி செய்யப்பட்டால் இதை காரணம் காட்டி செந்தில் பாலாஜியுடைய ஜாமீன் வழக்கில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் ஏதேனும் செய்வதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கிறது. ஏன்னா ஜாமீன் எப்படியும் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 60-70% செந்தில் பாலாஜி அவர்களுக்கு இந்த முறை சாதகமாக வரப்போகிறது ஜாமீன் வழக்கோட தீர்ப்பு. அப்படி இருக்கக்கூடிய சூழலில் நாம் தொடுத்த வழக்கினால் நம் கையை வைத்து நம் கண்ணையே குற்றக்கூடாது அப்படிங்கிறதுக்காண்டி அந்த வழக்கை திரும்ப வாங்கியிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி ஒரு தகவலும் தற்போது வெளியாகி இருக்கிறது. அப்படின்னு பொறுத்து பார்க்கலாம் செந்தில் பாலாஜியுடைய ஜாமீன் மீதான வழக்கில் எப்பொழுது தீர்ப்புகள் வரப்போகிறது, அவர் எப்பொழுது விடுதலையாக போகிறார் அப்படிங்கிறத. ஓகே गाइस, வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணி விட்டுருங்க. அப்படி இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஒரு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க.